1/1/2026 ஆங்கில புத்தாண்டில் இந்த ஆண்டு நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு பண்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் இந்த 1/1/2026 நமக்கு மலர்கின்றது, பிறக்கின்றது. கூட்டு எண் 2026 கூட்டுனா 1/1/2026 12, 2026 கூட்டும் பொழுது 10. ஆக 10 என்பது சூரியனுடைய நண்பர். சூரியனுடைய எண்ணாக இருப்பதனால் அரசாட்சி, ஆளுமை, திறமைகள், நிர்வாகம், நேர்மை இவற்றெல்லாம் ஒரு மாறுபாடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறும். இந்த ஆண்டு குரு, அதாவது 2/6க்கு மேலே குரு உச்சம் பெறுகிறார். அப்போ 2/6 உச்சம் பெறும்போது மிக பொருளாதாரத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம். ஏன்னா அடிப்படை பணம், அடிப்படை பொருளாதாரம், அதனால் அந்த இதில் நல்லா இருப்பாங்க. மளிகை பொருள், காய்கறிகள், மற்ற விலைவாசிகள், பெட்ரோல், பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த வருடம் ராகு கேது பேச்சு வரும்போது தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதுக்கடுத்தது இந்த வருடம் மிக பரபரப்பான ஆண்டாகவும் இருக்கும். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய நமது சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடைபெறுவதும் இந்த 2026. அப்போ அது நமக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக நம்ம சொல்லணும் இல்லையா? அடுத்து நாம் காண இருப்பது காலபுருஷனுக்கு 5. காலபுருஷனுக்கு 5 மட்டுமல்ல, பூர்வ புண்ணியாதிபதி மட்டுமல்ல, தர்மமும் நேர்மையும் குல தெய்வத்தையும் அறியக்கூடிய ராசி தாங்க 5வது ராசி சிம்ம ராசி. சுத்தமாக பிடிக்காது என்பார்கள் இல்லையா? சும்மா இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. வேலையை ஆர்டர் பண்ணணும், கமாண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ சும்மா இருந்தால் சுத்தமாக பிடிக்காது என்பார்கள். திறமையும் வலிமையும் வனப்பு மிக்க நேயர்களே, சீரிப்பாயும் அஷ்டமம், பஞ்சமம், கண்டகம் தங்களை பார்த்து புன்னகை புரியும் அந்த அளவுக்கு திறன் படைத்தவர்கள். உங்களை யார் பார்க்கிறார்? அஷ்டமம், பஞ்சமம், கண்டகம் அத்தனையும் உங்களை திரும்பி பார்க்கக்கூடியது. அப்படிப்பட்ட வைராக்கியம் நிறைஞ்ச வலிமை மிக்க கமாண்டிங் பண்ணக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக மாறும் என்பதில் மாற்றுக்கிறது. ஏன்னா காலபுருஷனுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதமான 5ஆம் இடம், அறிவுக்குரிய இடம், குலதெய்வத்துக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறோம். அப்போ ராசிநாதன் உங்களுக்கு அழகா தனுசுல இருக்கிறார், உங்க ராசிநாதன். அப்போ உங்கள் ராசிக்கு குரு இப்போது 11 இருக்கார். இப்போ 1/1/2026. அப்போ குரு கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு குரு 11 இருக்கார். நிச்சயமாக லாபாதிபதியா இருக்கிறார். இதுவரை நீங்க சம்பாதித்தது, நீங்க ஏன் பண்றத கண்டிப்பாக கொஞ்சம் சேமித்து வைங்கள். கொஞ்சம் சேமித்து வச்சிங்கன்னா எதிர்காலத்தில் அது உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஞாபக சக்தி உள்ள ஆண்டு, வலிமை மிக்க ஆண்டு, வனப்பு மிக்க ஆண்டு, செல்வாக்கு உள்ள ஆண்டு, சொல்வாக்கு உள்ள ஆண்டு. ஏன் சட்டமன்ற தேர்தல் வருது, அதுக்கு நீங்கள் தான் அதிகாரி, நிர்வாகம் நீங்கள் தான், அரசியல் நிபுணர் நீங்கள் தான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சனீஸ்வரன் மக்கள், ராகு பிரம்மாண்டம், சுக்கிரன் போகம், 3 பேர் இருந்தால் பத்தாது. அடுத்து யார் இருக்கணும்? செவ்வாயும் நீங்கள் இருக்கணும், மேசமும் சிம்மமும் இருக்கணும். எது இருந்து என்ன பண்ண? நிர்வாகம் பண்ணணும்ல. சொல்லுவாங்களே கிராமத்தில், ஃப்ளைட் வாங்கிடலாம்யா, யார் மெயின்டைன் பண்ணுறது? கப்பல் வாங்கிடலாம், யார் மெயின்டைன் பண்ணுறது? அதே போல் சனீஸ்வரர் இருக்கார், மகர ராசி இருக்காங்க, சிம்ம ராசி இருக்காங்க. அடுத்து ராகு எங்கே இருக்காங்களோ அந்த ராசியில் குணத்தை கொடுக்கக்கூடிய ராகு பிரம்மாண்டம் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது யார்? மோகத்தைக்கூடிய ரிஷபமும் துலாமும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது விருச்சிகம், மேஷம். இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது யார்? D2 சிம்ம ராசி. இதை விட விளக்கம் என்ன வேணும்? அப்படிப்பட்ட நிர்வாகத்துக்கு அதிகாரி நீங்கள் தான். சேர்பர்சன், மேனேஜிங் டைரக்டர் எல்லாமே நீங்கள் தான். அப்போ என்னென்ன தொழில்? ஏற்கனவே சரம் வந்தாச்சு, நம்ம சரம் சிரம் உபயம் முடிச்சாச்சு. அடுத்தது சரம் ஸ்திரம் வந்தாச்சு. அப்போ 2வது சுற்றுக்கு வந்துட்டு நம்ம
அப்போ 2வது சுற்று வரும்போது என்ன ஆகுது? கரெக்டாக 2வது சுற்று வரும்போது மகம் பூரம் உத்தரம். மகம் பூரம் உத்தரம் பார்த்தீங்களா? முதல்லையும் அஸ்வினி தான். ஒரு சுற்று, 2வது சுற்றுக்கு மகம், 3வது சுற்றுக்கு மூலம். நம்ம முன்னோர்கள் கரெக்டாக அளந்து வச்சுருக்காங்க, நம்ம தான் தப்பு பண்ணுறோம். அப்போ மகம் பூரம் உத்தரம், அப்போ நெருப்பு சம்மந்தப்பட்டது. மேசத்துக்கு என்ன சொன்னமோ அதை விட 2 பங்கு அதிகம். அது மேசத்தோட 2 பங்கு அதிகம். அப்போ என்ன ஆகும்? இது மேசம் தீப்பெட்டி, நம்ம தீப்பெட்டி தொழிற்சாலைன்னு சொல்கிறோம். இது பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய, அப்போ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, நிர்வாகம், MBA வழி நடத்தக்கூடியது, IRS டிபார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி வயசு, எங்கே வேணாலும் சரி உலகத்தில் எல்லா இடத்தும் போகக்கூடியது சிம்மராசி. என்ன நடக்குது? அஷ்டமத்து சனி, மிக கவனம். இந்த வருடம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி, மிக கவனம். ஏற்கனவே நம்ம அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். கடகத்தை விட உங்களுக்கு மிக கடுமையை பாதிப்பு குறைவு, அஷ்டமத்தினுடைய தாக்கங்கள் குறைவு, அந்த பொதுவாகவே குறைவு. ஏன்னா சூரியன் சனி, அதாவது சூரியன் சனியாக இருந்தாலும் அதோட பொதுவாக குறைவு. அதை விட உங்கள் தசாபுத்தி நல்லா வந்துருச்சுன்னா இன்னும் அஷ்டமத்தினுடைய பாதிப்பு வரவே வராது. அஷ்டமத்தினுடைய பாதிப்பு வரவே வராது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு செய்த தொழில் சொல்லியாச்சு. அப்போ குரு உங்கள் ராசிக்கு இப்போ 11ல் லாபாதிபதியாக இருக்கார். அடுத்தது சனி கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு 8ல், அதான் அஷ்டமத்து சனி. அப்போ குடும்ப வாழ்க்கை கவனம், கணவன் மனைவி உறவு கவனம். புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்காதீங்க, இருப்பதை செயல்படுத்துங்க. புதிய தொழிலை ஆரம்பிக்காதீங்க, இருப்பதை செயல்படுத்துங்க. கண்டிப்பாக இருப்பதை செயல்படுத்துங்க. பொருளாதாரத்தை ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க. குடும்பம், கல்வி, கண்டிப்பாக அஷ்டமத்து சனிலையும் மேரேஜுக்கு வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது, மேரேஜுக்கு வேண்டிய அந்த ரிஜிஸ்டர் இருக்கின்றது. சனீஸ்வருடைய சம்பந்தம் இல்லாமல் சுப காரியங்கள் நடக்காது, அந்த காரியமும் நடக்காது. அப்போ அஷ்டமத்து சனி பதவி ப்ரொமோஷன் வேணுமா? காத்துக்கிட்டு இருங்க. கன்னிக்கு வரப்போறாருல, உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுத்துட்டு கன்னிக்கு வரப்போறாரு. திருமணத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கன்னிக்கு வரப்போறார். அதே போலதான் ராகு. அப்ப ராகுனுடைய ஆதிக்கம், ஏற்கனவே ராகுனுடைய ஆதிக்கம் 7, கேது, ராகு கேது. அப்ப ராகு கேது குடும்பத்துல ரொம்ப குழப்படி, மிக கவனம். ஏன்னா நான் ஏற்கனவே மகரத்தை பற்றி சொல்லும்போது, கடகத்தை பற்றி சொல்லும்போது மகரத்துக்கு சொன்னோம், இப்போ சிம்மத்துக்கு சொல்லும்போது நம்ம கும்பத்துக்கு சொல்லணும்ல. அப்போ எப்படி இருப்பாங்க? சிம்ம வைராக்கிய ஸ்டாண்டர்டைஸாக இருக்கும், கும்பம் என்னாகும்? ஆசிலேஷனில் இருக்கும். அதே மாதிரி கடகமும் அதே மாதிரி தான். ஆனால் பெர்சன்டேஜில் சிம்மமும் கும்பமும் தான் தலை தூக்கி விரித்தாடுங்கிறவங்கள அந்த மாதிரி இருக்கும். அதனால சிம்மராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் உறவு, புதியது எதுவும் ஆரம்பிக்காதீங்க தயவு செய்து. அதே மாதிரி உடம்பு ரீதியாக மருத்துவம் மிக கவனம், மருத்துவத்தில் மிக கவனம். வயிறு வலி தாங்கவே தாங்கலை ஐயா, வயிற்று வலி தாங்கவே தாங்கலை, மெயின் வயிறு வலி. சின்ன பிள்ளைகளை பாருங்க, ஸ்கூலில் வேன் வந்து நிற்கி, மடி வேடி வந்துருச்சு, அனுசா வேன் வந்துருச்சு வா, ஆனால் இருமா இருந்தா வந்துடுறேன் அப்படின்ட்டு போவாங்க. எங்கே போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ வயிறு வலி வந்தால் எங்கே போவாங்கன்னு தெரியும். அப்படிப்பட்ட வயிறு வலி, உஷ்ணம், கீரை வகைகள், நார்ச்சத்து உணவுகள் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டோம்னா அதெல்லாம் போகும். கண்டிப்பாக அதில் எந்த குறையும் இல்லை. ஒரு முறையாவது நீங்கள் கண்டிப்பாக நாச்சியார் கோவில் சென்று வாருங்கள். கும்பகோணம் அருகில் உள்ள கல் கருட சேவையை கண்டு கழியுங்கள். நாச்சியார் கோவில் சென்று வாருங்கள், கல் கருட சேவையை கண்டிப்பாக கண்டு கழியுங்கள். அந்த திருவடியை தொழுது வந்தால் நாச்சியார் கோவில் எல்லா விதமான தீமையும் ஒழித்து நன்மையை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல, கண்டிப்பாக உண்டு. நாச்சியார் கோவில் சாதாரண கோயிலில் வைணவ தலத்தில் மிக அற்புதமான திருத்தலம்.